அறிமுக உரைக்கு இதயம் கனிந்த நன்றிகள். அன்புகளும் என் சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்து. முதல்ல ஒரு 3 காட்சிகளை நாம் கண்டுவிடுவோம் என்று அன்பாக உங்களை அழைக்கிறேன். முதல் காட்சி, நிலா நிலா ஓடிவா, இல்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பு கொண்டு வா. தங்க குட்டிமா, அங்க பாரு நம்ம நிலவ. அங்க யாரு இருக்கா சொல்லு, நல்லா பாரு. சரியா சொல்லிட்ட, வெரி குட் வெரி குட், சரியா சொல்லிட்ட. நம்ம பக்கத்து வீட்டு பாட்டி தான். அவங்க என்ன செய்யறாங்க பாரு. நம்ம அமுதாவுக்கு தான், உன் ஃப்ரெண்ட் அமுதா இருக்கால, அவளுக்கு தான் சோறு விட்டுறாங்க. நல்லா பாரு. என்ன அமுதா எப்படி சாப்பிடுறா, அருமையா சாப்பிடுறல்ல. இந்த கண்ணு, இந்த வாயை வாங்கிங்க, நல்லா மென்னு சாப்பிடணும்டா, அப்படியே முழுங்க கூடாது. வெரி குட் வெரி குட், இப்படிதான் மெல்லணும், மெல்லுங்க. இப்ப பாருங்க, இப்பவும் அமுதாவுக்கு சாதம் ஊட்டுறாங்கல்ல பாட்டி, இந்தாங்க வாங்குங்க. வெரி குட் வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ, வெரி குட், இப்படிதான் சாப்பிடணும். இந்தாங்கடா. இப்ப பாட்டி பாருங்க, என்னமோ குடுக்கறாங்கல்ல கப்ல, அதுதான் தண்ணி, கொஞ்சம் நடுவுல கொஞ்சமா குடிச்சுக்கணும்டா, இந்தாங்கடா. காட்சி. இரண்டாவது காட்சி, இந்த காட்சியையும் இப்ப பாப்போம். நித்யாமா, என்ன ஒரு கைய பிடிச்சு இன்னைக்கு உன் கரத்தை தொட்டு ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ இப்படி கரத்தை உதறி விட்டுட்டு போனீன்னா என்ன நான் நினைக்கிறது, எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். என்ன இப்படி உதறி விட்டுட்டு போற? உங்களுக்கு அங்க யாரு இருக்கான்னு தெரியலையா? அங்க நின்னுகிட்டு கைய பிடிப்பீங்களா? அங்க நிக்கிறவங்கள யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? அதுக்குதான் நான் இங்க உடையாட்டேன். இங்கேயும் வந்து நீங்க கையெல்லாம் பிடிக்க வேணாம், என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. கையெல்லாம் பிடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். என்னம்மா நீ சொல்ற? இங்க யாரு இருக்கா? ஒருத்தரும் இல்லையே, இங்க யாரு இருக்கா? என்னங்க நீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி, நல்லா பாருங்க, அங்க நிக்கிறது யாருன்னு பாருங்க. சின்ன ஒரு மாங்கன்றுதான் இருக்குது. அதாங்க நான் வச்ச கன்று, அது என் தம்பி. அங்க வந்து நீங்க வந்து என் கைய பிடிச்சிட்டு இருப்பீங்களா? காட்சி முடிவு. மரம் தான் வைத்த மரத்தை, செடியை, மாங்கன்றை தம்பியாக பேணுகின்ற எண்ணம். காட்சி முடிவு. மூன்றாவது காட்சி, என்ன சொல்லணும்? இந்த கலிங்க நாட்டார் நந்த வம்சத்தை பூண்டோர் துவசம் செய்த அந்தனகுல சிரேஷ்டராம், அவனை இங்கும் தேடி அலைந்தாலும் காண முடியாத அரும்பெரும் பண்டிதராம் சாணக்கியரின் ராஜதந்திர மூலையிலே ஊறி வளர்ந்து விட்ட இந்த அசோகவர்த்தனுக்கு அடிமணிவன் இருந்தார். பேதமை பேதமை, தானை தலைவரை தகுதி சிறிதுமில்லா தருக்க கூட்டத்தை இடுப்பிடித்து விடும் என் தலைமை என் தோள்கள் திணவெடுக்கின்றன. எனது வாழும் வேலும் ரத்தத்தை ருச்சி பார்க்க துடிக்கிறது. போர்துமை பிடித்த என் புலப்பட்ட பராக்கிரமம் அந்த கலிங்க பூமியின் பாதத்தடியிலே போட்டு மிதித்து துவைத்து அமிழ்த்தி சந்தனமாக எடுத்து என் மார்பிலே பூசிக்கொள்ள துடிக்கிறது. என்ன சொல்லுகிறீர்கள், என்ன சொல்லுகிறீர்கள்? சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது வேண்டி? விந்தியத்தின் வழியாக எவரும் அடியெடுத்து வைக்கவில்லை என்ற மாபெரும் பழியை போக்க இதை விட்டால் சந்தர்ப்பம் இல்லை மன்னவா. ஆணையிடுங்கள், வெட்டி வா என்று உரைத்தால் எதிரிகளின் கூட்டத்தை கூண்டோடு கட்டி வந்து உங்கள் காலடியிலே குவிக்கிறேன். சபாஸ் சபாஸ், யுத்த வேரிகை முழங்கட்டும், அதுவே விரைவில் ஜெயவேரிகையாக மாறி ஒலிக்கட்டும். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. வாருங்கள் புத்த பிட்சுவே, வாருங்கள் வாருங்கள். தர்மம் சரணம் கச்சா. வாலியவாய் அசோகவட்டனா, வாலிபம் எடுக்கும் வாழ்நாளிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் கொண்ட நீ எப்போதப்பா இப்படி கொடுங்கோலனாய் மாறினாய்? புத்த பிட்சுவே, இப்போது தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்?
இப்பொழுது யுத்தம் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை அசோகவர்த்தனா, இல்லை. நான் இப்பொழுது யுத்தம் வேண்டாம் என்கவில்லை. எப்பொழுதுமே யுத்தம் வேண்டாம் என்கிறேன். யுத்தம் சரணம். காட்சி முடிவு. இந்த 3 காட்சிகள்லையும் பார்த்திருக்கோம். இப்பதான் நம்ம தலைப்புக்கே வர்றோம். தலைப்பு என்ன? ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வெர்சஸ் பேட்ரியாட்டிசம். நான் இப்ப ஏன்னா இவ்வளவு நேரம் கொஞ்சம் நம்ம ரொம்ப ஹார்டா இருந்தோம், ரொம்ப அப்சர்விங் இதெல்லாம் இருந்தோம் ஒரு நகைச்சுவைக்காக. இந்த 2 மட்டும்தான் நம்ம இந்த தலைப்புல கொண்டு வர முடியுமா அப்படின்னா, இத ஒரு வகுப்பா எடுத்துக்கிட்டு ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறாருன்னு வச்சுங்க. உங்களுடைய துறைகள் எல்லாம் சொல்லுங்கன்னா ஒவ்வொருத்தரும் மருத்துவம், கல்வி, அது எல்லாரும் சொல்றோம். எல்லாத்தையும் எழுதி குலுக்கி ஒரு சீட்ல எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மொத்த பேப்பர்ல கட்டி அப்படியே உருட்டி வச்சுக்கிறாருன்னு வச்சுங்க, பந்து மாதிரி. இதுக்குள்ள என்னென்ன இருக்கு? உலகத்துல எந்த துறையான நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. இப்ப இன்னைக்கு கலந்திருக்கவங்க எல்லா துறையும் எல்லாருக்கும் தெரியாது. எல்லா துறையும் கலப்பி போட்டு வெர்சஸ்ங்கிற ஒரு வார்த்தையை நடுவுல போட்டு அப்படியே ஒரு பந்தாக்கிடலாம் இல்லையா? அப்ப இது பொதுவான ஒரு நோக்கு. ஹெக்டோஜெனிட்டி அண்ட் ஹோமோஜெனிட்டி டிஃபரன்ஸ் இருக்கிறது. ஒரே சார்பா இருக்கிறவங்களுக்கும் பல்துறைய பல இத சார்பா இருக்கிறோம். நேற்றைய சகோதரர் ஐயா அவர்கள் என்சைக்ளோபீடியா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அருணகிரி ஐயா 31 செய்திகளை கோர்வைப்படுத்தி இதையெல்லாம் மாற்றம் வேணுங்கிறதுக்காக மனுவாக இவர்களெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமையா அந்த 31 எப்படி தயாரிச்சாங்கன்னு நான் யோசிச்சு பாக்குறப்ப the vastness. அதனாலதான் நான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒன்னாக்கும், இன்னும் கொஞ்சம் சேர்ப்போமே, அவங்க சொன்னதோட இன்னும் கொஞ்சம் இதுக்குள்ள சேர்த்துருவோமே, கல்வியில எடுத்துக்கிட்டா, கல்வியில மருத்துவத்துல எடுத்துக்கிட்டா அதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்துருவோமேன்னு எனக்கு வந்ததே ஐயா அவர்களுடைய இதுதான். இப்ப எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்படியே வச்சுங்க. நம்ம ஆவணப்படுத்தி இருக்கோம் எல்லாத்துக்கும். வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ்? வி ஆர் நாட் ஆஸ்கிங் ஜஸ்ட் ஃபார் தட், ஒரு ஃபார் த சேக் ஆஃப் ஆஸ்கிங் நாங்க கேட்கல. இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் த ரீசன் அப்படின்னு எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி கொடுத்துட்டோம். எல்லாம் அமைச்சிடுறாங்கன்னு வச்சுங்க, அரசாங்கம் அமைச்சிருச்சு. அது வரைக்கும் வேற வழியே இல்லாமன்னு கூட அமைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனா ஹவு இட் இஸ் ரன்னிங் இன்று, இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த எல்லா இன்ஸ்டிடியூஷன் எப்படி ரன் ஆகுது, 100 வருஷம் கழிச்சு எப்படி ரன் ஆகுது, எதிர்கால தலைமுறைக்கு 1000 வருஷம் கழிச்சு எப்படி ரன் ஆக போகுது, இதையெல்லாம் யோசிச்சோம்னாதான். நான் நேற்று ஃபீட்பேக் கொடுத்த கூட யுஎன்ஓவை நம்ம ஒரு அனுபவத்தின் ரீதியா தான் அந்த யுஎன்ஓ கிடைச்சது நமக்கு. ஆனா அதை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ளுகிறோமா? யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் 2 நாடு, எந்த நாடும் நான் தனி அரசியலுக்கே போகல. ஈவன் ரீசன் இஸ் தேர். ஒரு நாடு இன்னொரு நாட்டோட போர் தொடுப்பதற்கான தேவைகளும் இருக்குது, அவசியமும் இருக்குது, காரணமும் இருக்குது. இந்த 3வது தான் முக்கியம். காரணமும் இருக்கு. there is a reason for it, justification இருக்குது. ஆனால் ஈவன் தென் அது இல்லாம அமைதியா அதுக்கு ஒரு சொல்யூஷன், a key for that, golden key பாங்க, to solve any problem. அந்த கோல்டன் கீயை போட்டீங்கன்னா என்ன பூட்டு நீங்க 1000 பூட்டு டிஃப்ரெண்டா திண்டுக்கல் பூட்டை வாங்கி போட்டிருந்தீங்கனாலும் அந்த கோல்டன் கீ திறக்கும். இன்னொரு பக்கத்துல வேற ஒரு பெரிய பூட்டு, அதை விட பெரிய பூட்டு இருந்தாலும் அந்த கோல்டன் கீ. அந்த கோல்டன் கீங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதுல முதல் தலைப்பா எடுத்துக்கிற அந்த விளையாட்டுல என்னென்ன, எப்ப விளையாடலாம், மனித வாழ்க்கையில எப்ப விளையாட்ட ஆரம்பிக்குது? எனிபடி ஒரு கருத்துக்காக நீங்க சொல்லுங்களேன். என்று மனித வாழ்க்கையில விளையாட்டை எப்பொழுது ஆரம்பிக்கிறது? குழந்தையா இருக்கும்போதே ஆரம்பிச்சிருது சார். சார் குழந்தையா இருக்கும்போதே ஆரம்பிச்சிருது. வெரி குட், வெரி குட், வெரி குட். குழந்தையா இருக்கும்போது. எனி அதர் திங்? ஆதாம் ஏவாள் காலத்திலே ஒரு மனிதனுக்கு அடுத்த மனிதன் பிறந்த உடனே விளையாட்டுங்கிறது ஆரம்பிச்சு. மார்புல இருந்து ஆணுடைய மார்புல இருந்து இதை பண்ணி அந்த சதைய அல்லது தொடையிலிருந்து சதையை கழித்து மரியாதை உருவாக்க ஏவாளை உருவாக்கினாருங்கிறதெல்லாம் அந்த மாதிரி. ரைட், அருமையானது. எனி அதர் திங் சார்?
பரவாயில்ல. ஆண்டவன் ஒரு பொம்மை செய்தான், தான் விளையாட, இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தான் தான் விளையாட. அப்படி ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. இது இது அருமையான பதில்கள். இவர்கள் அனைத்தும் அருமையான பதில்கள். ஒரு சின்ன இதோட மேல போனோம்னா வயிற்றில் வளர்கின்ற குழந்தை, அது இன்னும் குழந்தையா வரல, வெறும் தன்னுடைய ஊனுடைய ஒரு பங்காதான் இருக்கு. அது கிட்ட தொட்டு இப்படி தடவி அந்த அம்மா பேசுறாங்க. என்னடி பாப்பா, என்னடா கண்ணு இப்படி உதைக்கிறிய, அம்மாவுக்கு வலிக்குமா வலிக்காதா, நீ ஏன் சொல்லு, இப்படி 4 தடவை உதைக்கிறிய, அம்மாவுக்கு வலிக்குமா வலிக்காதா, நீ ஏன் சொல்லுடா. இது அம்மாவின் கேள்வி. அந்த குழந்தை ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அது சொல்ற பதில் என்னன்னு ஒரு தடவை அப்படியே ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. அம்மா, நான் உன்னை வேணும்னு உதைப்பனா, உனக்கு வலிக்கணும்னு உதைப்பனா, எனக்கும் நானும் எப்படி குறுகிட்டு இப்படியே படுத்து இருக்கு, எவ்வளவு நேரம் கை கால உதறாம நான் இப்படி எப்படிமா இருக்க முடியும், நீயே சொல்லு, இப்படி உதைக்கிறேங்கிறிய, சரிடா கண்ணு, அழுகாத அழுகாத, நீ எத்தனை வேணாலும் உத, நான் தாங்கிக்கிறேன்டா, நான் தாங்கிக்கிறேன். காட்சி முடிவு. ஆக மாறி உருவம் வருவதற்கு முன்பாகவே உதிரத்தோடு உதிரமாக இருந்து உருவாகின்ற பொழுதே இந்த விளையாட்டுங்கிறது அன்னைக்கும் குழந்தைக்கும் ஆரம்பிச்சிருது. அதுல இருந்து தான் வெளியே வரும். எல்லா விளையாட்டும் நம்ம விளையாட கத்துக்கிட்டோம். இதுல தத்துவ விளையாட்டுகள் சிலதுன்னு நம்ம எல்லாரும் இங்க சொன்ன விளையாட்டை தான் சொல்ல போறோம். யாருமே விட்டு வைக்கல. அந்த 26 நாள்னு சொன்னாருங்க ஐயா. 25 நாள், ஒரு நாள் நம்ம கலந்துரையாடல கலந்துரையாடணும். ஆக எல்லாத்துலயும் கிடைச்ச விளையாட்டுகளை தத்துவ விளையாட்டுகளா இருக்கு. அதுல சில விளையாட்டுகளை குறிப்பிட்டு காமிச்சு நாம் சிந்தனைக்கு அதை விளைகிறேன். 2 காலம் நம்ம மனுஷனுக்கு கொடுத்துருக்கான் ஆண்டவன். எனக்கு 10ஆதுன்னு நான் ஃபெயில் பண்றேன். இதுக்கு பதிலா என்ன இப்படி படைச்சிருக்கான் ஆண்டவன், 3 காலா படிச்சிருந்தானா இப்படி 2 காலை வச்சுக்கிட்டு இவ்வளவு இது பண்றது. ஒரு விளையாட்டு அடுத்தவருடைய காலையும் தன்னுடைய காலையும் ஒரு காலை இணைச்சு 3 கால்களாக ஓடுவது. சரி, 2வது எனக்குதான் கால் இருக்கேங்க, நான் எங்க வேணாலும் ஓடுவேன், எப்படி வேணாலும் போவேன். அடக்கம்னா என்ன? ஏன் கால் அப்புறம் எதுக்கு எனக்கு இருக்கு? நான் ஓடுறேன், எங்க வேணாலும் போவேன், நான் நினைக்கிறேன் எங்க வேணாலும் போவேன். அடக்கமாவது இல்லப்பா. கால் இருந்தாலும் எந்த இடத்துக்கு நீ நினைக்கிற மாதிரி அப்படியே போயிடக்கூடாதுப்பா. கொஞ்சம் அடக்க உடக்கம் வேணும்ப்பா. ஒரு சாக்கு எடுத்துட்டோங்க, அங்க நிக்கிறவங்க யாரும் ஒரு சாக்கு எடுத்துட்டோங்க, இவன் 2 காலையும் அதுக்குள்ள விடுங்க, இப்ப நீ ஓடுப்பா. ஒரு அடக்கமா தான்ப்பா ஓடணும்னு நினைக்கிற மாதிரி அப்படி விரிஞ்சு ஓட முடியாதுப்பா, ஓடுப்பா, அடக்கம். சரி, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். 3வது, எனக்கு என்ன, யாருங்க நீங்க, யாருங்க எனக்கு தடை வைக்கிறதுக்கு? என் இஷ்டங்க, நான் ஓடுவேன். இல்லப்பா இல்லப்பா, ஓடுறது எல்லாரும் ஓடுவாங்கப்பா. எத்தனை தடை வந்தாலும் அந்த தடையும் தாண்டி நீ ஓடி உன்னுடைய இலக்கை அடைகிறதாப்பா நல்லது. அதுக்குதான்ப்பா குறுக்க இந்த மாதிரி கேட்டு மாதிரி வச்சிருக்கோம். இதுல நீ தட்டிக்கிட்டு விழுந்தாலும் கவலை இல்லை, திருப்பி அனுப்பிச்சு கூட ஓடலாம்ப்பா. ரிலே ரேஸ்ங்கிற மாதிரி இது தடை ஓட்டம்ப்பா அப்படின்னு. அப்ப தடைகளை மீறி இலக்கை அடைய வேண்டும். இதுவும் ஒரு தத்துவம். அடுத்தது, நானா ஓடுறேன், நான் 100 கிலோமீட்டர் ஓடுவேங்க. ஒரு 1 ஹவருக்கு என்னை விட்டீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓடுவேன். என் ஃப்ரெண்டு இருக்கானே, அவனுக்கு ரொம்ப முடியாதுங்க. அவன் இவ்வளவு இன்னும் பிராக்டிஸ் எல்லாம் பண்றது இல்லை. அவன் 10 கிலோமீட்டர் தான் ஓடுவான். ஒரு மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் தான் ஓடுவான். தம்பி, 2 பேரும் இங்க வாங்கப்பா. நீங்க உங்க 2 பேரும் மட்டும் இல்ல, இந்த இருக்காங்க பாருங்க 2 அண்ணங்க, அந்த அண்ணனு அந்த தம்பி, இந்த 4 பேரும் சேர்ந்து ஓட போறீங்கப்பா. இந்த கொடியை புடிச்சுட்டு போய் நீங்க என்ன பண்றீங்க, ஒருத்தர் வேகமா ஓடலாம், ஒருத்தர் மேல. ஆனா உங்க இலக்கு என்னன்னா, அந்த எல்லையில வச்சிருக்கோமா அதை தொட்டணும்ப்பா. ரிலே ரேஸுப்பா இது பேரு. ஒருத்தர் கொண்ட கொடுக்கணும்ப்பா. இங்க நிப்பாங்கப்பா 4 பேரும் கொடுக்கணும்ப்பா. ஆக டீம் ஸ்பிரிட் தத்துவம். ரைட்டா? இது எல்லாம் முடிஞ்சோன்னா இன்னொரு ஓட்டம் வந்ததுங்க. அதுதாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு. ஸ்கூலுக்கு போயிருந்த என் பையன் ஓடியாந்தான், அழுதுகிட்டே வந்தான் சாயந்தரம். இந்த கதை தெரிஞ்சவங்க இன்டரப்ட் பண்ணி கூட சொல்லலாம், என்னடா
ஏண்டாமா ஏண்டா தம்பி அழுகுற அப்படின்னு நான் அவனை கொஞ்சிக்கிட்டே கேட்டேன். என்னப்பா நீங்க இது மாதிரி செய்வாங்களாப்பா, ஸ்கூல்ல இப்படி பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு திருப்பியும் அழுகுறான். இவன் இவன் இன்னும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்டாலும் இவன் ஒன்றும் சொல்ல போறது இல்லைன்னு, பாப்பா நீ இங்க ஒடியாங்கடா, என்னடா தம்பி அழுகுறான், ஏன்டா அவன் இப்படி அழுகுறான், நீங்க வாங்கடா. ஆமாப்பா, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவன் அழுகுறதுல உண்மைதான்ப்பா, அவன் சொல்றதும் உண்மைதான்ப்பா, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. என்னடா நீ எப்படி சொல்ற, என்னடா நடந்தது ஸ்கூல்ல? அப்புறம் என்னப்பா நீங்களே சொல்லுங்கப்பா. இவனும் இவன் ஃப்ரெண்டு ராமும் தான் ஃபர்ஸ்டும் செகண்டும். இவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான், ராமு வந்து செகண்ட் வந்தான். இவனும் அவனும் தான் ஃபர்ஸ்டும் செகண்டும் வந்தாங்க. ஆனா இவங்க டீச்சரு, அந்த பிடி வாத்தியாரு யாரு கொடுத்தாங்க, 3வது வந்த பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்னு கொடுக்குறாங்கப்பா. அப்புறம் இவன் அழுவாம என்ன பண்ணுவான்? என்னடா இப்படி? இல்ல இல்ல, இது அப்படியே விடக்கூடாது, நாளைக்கு நான் வர்றேன், நாளைக்கு நான் உங்க 2 பேரையும் கண்ணு அழுவாதடா, அழுவாத, நான் வந்து நாளைக்கு அந்த பிடி சார்ட்டையே கேட்கிறேன், வாங்க நாளைக்கு போகலாம் நம்ம. அடுத்த நாள் இவரும் 2 குழந்தைகளும் பிடி சார்ட்ட போறாங்க. இத சொல்லி இவரு கொஞ்சம் கோவமா கூட கேட்ட மாதிரி கேட்டுறாரு. என்ன சார் இப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு. அந்த பிடி சார் வந்து சிரிச்சாரு, வேற பதிலே சொல்ல. என்ன சார் இவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு மனசு நோந்து இது மாதிரி கேட்டுட்டு இருக்கோம், நீங்க சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் அமைதியாங்க வாங்க. அந்த 3வது பையனை கொடுத்தால பிரைஸ், தெரியாம கொடுத்துட்டேன்னு, அந்த பையன் இங்கதான் உட்கார்ந்து இருக்கான், அந்த கிளாஸ்ல தான், வாங்க போவோம், எல்லா கிளாஸ்லயும் மற்றவங்களும் இருக்காங்க, போயிட்டு கேட்போம். நேத்து நம்ம விளையாண்டது என்னடா கண்ணு? அந்த 3வது பையன், நீ தானடா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின, ஏன் தெரியும் சொல்லு, என்ன பண்ணோம் நம்ம நேத்து? சார் இந்த கரண்டி, ஒரு சின்ன கரண்டி கொடுத்துட்டீங்க சார், ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்துட்டீங்க சார், இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த கரண்டியில வச்சுக்கிட்டு அது கீழே விழுந்துடாம ஓடணும்னு சொன்னீங்க சார், அது நான் ரொம்ப கஷ்டமா இருந்தது சார் எனக்கு, அதனால நான் மெல்லதான் சார் ஓடினேன், எனக்கு முன்னாடி 2 பேர் போய் ஜெயிக்கட்டு போயிட்டாங்க, நான் தோத்துட்டோம்னு நினைச்சேன் சார், ஆனா நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல, இந்த கரண்டியில எலுமிச்சம்பழம் வச்சிருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட், அதோட வந்தவங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்க சார். காட்சி முடிவு. இந்த எலுமிச்சம்பழத்தை கேன் பி ஈக்குவலைஸ் திஸ் ஆர் கேன் பி கம்பேர் திஸ், விச்சவர் நீங்க யாருக்காவது இதை எலுமிச்சம்பழம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தா ஏதாவது சொல்லுங்களேன், நகைச்சுவைக்காக. நான் எலுமிச்சம்பழத்தை எப்படி விசுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு? நிதானம், பொறுமை. என்னம்மா? பொறுமை, நிதானம். அருமை அருமை, பொறுமை அருமை, நீங்க சொன்னது அருமை, பொறுமையா இருந்தாலும் அருமை. ஆனா what we are claiming in most of the time, leaving the value, only the quantity of this or quality of this, not quality, quantity is the success achievement, measured quantity அப்படின்னு சொல்றோம். அன்மெஷர்டா எது இருக்குன்னா அதுல the human value, விழுமியங்கள். அந்த எலுமிச்சம்பழம் மனித தன்மை, சாரெல்லாம் சொன்னாங்க இல்லையா, மாற்றுத்திறனாளி குழந்தைங்க வந்தப்ப அதுங்களுக்கு அந்த இது பெரிய பரிசு வாங்கணும், அந்த கேடயம் அதெல்லாம் ஒண்ணும் தெரியல, ஒருத்தன் விழுந்தோன்னா எல்லாம் ஒடியாந்து அதை பத்தி எல்லாம் அதுங்களுக்கு கவலை இல்லை, அவனை தூக்கி விட்டு அவனையும் சேர்த்து அவங்கதான் அவங்க மாற்றுத்திறனாளிகள்ங்கிறோம், அவங்கதான் மனதுல மேட்டுத்திறனாளிகள், உயர்ந்த திறனாளிகள் மனது அளவுல. இப்ப இந்த இதோட நான் வந்து கொஞ்சம் கன்க்ளூட் பண்றதுக்காக வர்றேன். இதெல்லாம் எடுத்துட்டு சார் நான் ஐயா வள்ளுவர் ஐயாட்ட போய் நேத்து இந்த மாதிரிங்க எங்களோட இந்த 26 நாள்ல 25 ஒளிவாளர்கள் பல செய்திகளை கொடுத்திருக்காங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இவ்வளவும் எண்ணத்தை சேர்க்க முடியும், அதுக்கு ஏதாவது நீங்க சொல்லி கொடுங்கயான்னு வள்ளுவர் ஐயாட்ட போனப்ப அவர் கேட்டாரு, என்னப்பா தலைப்புன்னாரு. நான் சொன்னேன் பேட்ரியாட்டிசம், அதோட இங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு, ரெண்டும் சேர்ந்து அதோட வர்றது எதிர் ஒன்றோடு ஒன்று கலந்து அது பெர்முடேஷன் காம்பினேஷன் மாதிரி
நான் நினைக்கிறேன் இன்னும் எல்லாத்தையும் சேர்க்கலாம்ல இப்படி சேர்த்தோம்னா அப்படின்னு சொன்னாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே வள்ளுவர் சொன்னாரு, ஆமாப்பா, அதுக்கு ஒரு குரல்ல அது சொன்னாரு, அன்பின் வழியது உயிர்நிலை, அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியதான் உயிர்நிலை, உயிருங்கிறது அன்பின் வழியது, அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. இப்ப விளையாட்டுக்கு மட்டும் இந்த குரலை எடுத்து நான் சொல்றேன்னா, என்புதோல்னு சொல்றாருன்னு வச்சுக்கிறத மட்டும் நான் சொன்னேன்னா, என் ஃப்ரெண்டு அவனை கூப்பிடாதீங்கடா, நான் தான் சொன்னல, அவன் எலும்பும் தோலுமா இருக்கான், அவன் எங்கடா நம்ம டீமோட வந்து ஓட போறான், எலும்பு தோலா இருக்கும், அவனை வச்சுக்கிட்டு நீங்க ஓட முடியுமாடா, அவனை விட்டுருங்கடா, அந்த அவனை கூப்பிடுங்கடா. என்பு தோல்ங்கிறது உடல்வாகு இல்லாததுனால வைக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அன்பின் வழியது உயிரில்லை. நான் முன்னாடி சொன்னேன்னு இல்லையா, 4 பேரா சேர்ந்து இப்படி இருக்கிறதுக்கு தான் அந்த விளையாட்டாங்களே கண்டுபிடிச்சாங்களோ. ஒருத்தன் என்புதோலா இருப்பான், அவன் நண்பனா இருப்பான், அல்லது அந்த ஸ்கூல்ல அவன் தான் இருப்பான். அதனால அவனையும் விட்டுறக்கூடாது, நீ என்புதோலா இருக்க அதனால உன்னை விட்டுறன்னு இல்லாம அவன் மீது அன்பை திணித்து அவனையும் டீம்ல சேர்த்துதான் ரிலே ரேஸ் கொண்டுட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. இத எந்த துறைக்கும் இத இந்த 31 சார் சொன்ன அந்த துறைகள்ல இதை எடுத்தோம்னா, இந்த அன்பின் வழியது உயிர்நிலை, அதுதான்ப்பா உயிர், மற்றதெல்லாம் செகண்டரி. அப்படின்னா ஒரு நாட்டை நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவோம். இதுவரைக்கும் ஒரு கண்டுபிடிக்க 194 நாடு இருக்கிறதுல இன்னொரு நாடு கண்டுபிடிக்காமலே எங்கேயோ இருக்குன்னு வச்சுங்க, we will go for exploration, sure, that is good also. போகலாம், கண்டுபிடிக்கலாம். ஆனா அதை அடிமைப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமாவது அதுல மாறுமா இல்லையா அந்த ப்ராசஸ்ல. நோ, கண்டுபிடிச்சிட்டோம், அவங்களுக்கு என்ன உதவி புரிந்து அவங்க சந்தோஷமா இருந்து நம்மள மாதிரியே அவங்களும் வாழ்றதுக்கு எதுவோ அதை செய்வோம். இதை செய்வோம். இதுக்கு அன்பின் வழியது உயிர்நிலை வருதா இல்லையா? இது இல்லாம மாறினா என்ன பண்ணுவோம்? நான் உடனே கேட்டேன், சரி எல்லாரும் வள்ளுவர் ஐயா எல்லாரும் இதே பண்ண முடியுமா அப்படின்னா, ஆமாப்பா, இதுக்கு எதிர்வியதாவும் இருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குடைய, அன்புடையர் என்பும் பிறருக்கு. இதே எலும்பதான் சொல்றாரு, தன்னிட்ட எலும்புதான் இருந்தா அதுவும் பிறருக்கு கொடுப்போம், நம்மகிட்ட ஒண்ணும் இல்லையேன்னு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெற விளைகிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாண திருமணத்துக்கு போவோம்னு சொல்லி ஒரு சின்ன மொய் வைப்போம். எல்லாரும் அவங்களால முடிஞ்சது, அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பப்பா, அவங்களால முடிஞ்சது கொஞ்சம் செய்யற மாதிரி நம்ம எல்லாரும் அவங்கவுங்க செய்ய மொய் வைப்பான்னு சொல்லி போறோம். நீங்க எல்லாரும் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் வச்சிருக்கீங்க, ஓகேயா? நீங்க எல்லாரும் 100 200 500, நான் ஒரு 10,000 வச்சிருக்கேன் மொய்யா, யாருக்கும் தெரியாத கவரு தான் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். இதுல யாரு பெரிய இது? எனி ஐடியா? யாருக்கும் தெரியாம கொடுக்கறவங்க பெரிய. இது எல்லாருமே நீங்க கொடுத்த 500 ரூபாயும் யாருக்கும் தெரியாது. நம்ம இப்ப மறுபடியும் பேசிக்கிறப்ப நம்ம 10 பேரும் என்னெல்லாம் செஞ்சோம்னு சொல்றோம். ஆனா இதுல என்ன இதுன்னா, பொதுவானவர்கள் மார்க்கு போடுறப்ப சரி அவன் இவ்வளவு இதுலயும் அவன் 10,000 செஞ்சிருக்கான்ப்பா, அவனுக்கு மார்க்கு 100 போட்டுருன்னு. ஆனா ஆண்டவன் போடுற இந்த நிகழ்ச்சியில போடுற மார்க் என்னன்னா, எனக்கு 0 மார்க்கு. உங்க ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபாய் போட்டவங்க, 50 ரூபாய் போட்டவங்க, 500 ரூபாய் போட்டவங்க எல்லாருக்கும் 90 மார்க்கு, 80 மார்க்கு, 70 மார்க்கு. எனக்கு மட்டும் 0 போட்டாரு ஆண்டவன். என்ன இப்படி நான் தான் இருக்கிறதுலயே அதிகமா செஞ்சிருக்கேன், எனக்கு போட்டீங்கன்னப்ப, எப்பா, தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சுடும் மனசையே நீ கேட்டுக்கன்னு. நீங்கெல்லாம் போட்ட 50 100 500க்குமே என்ன நினைச்சு போட்டீங்கன்னா, சே கஷ்டப்படுறேன், நம்ம இன்னும் கொஞ்சம் இருந்தா போட்டிருக்கலாம், நேத்து இந்த செலவு வந்ததுனால என்னால 500 தான் போட முடியுது, அதையும் இது தெரிஞ்சிருந்தா அதையும் வச்சிருந்து 500க்கு பதிலா 600 போட்டிருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் என்ன பண்ணேன் தெரியுமா? இது எப்படியும் தெரிய போகுதுரா, நம்மள்ட்ட நேத்து வந்தது 1 கோடி வந்தது, இதுல யாருக்கும் அது யாருக்கும் தெரியாது. 1 கோடி வந்ததை எல்லார்ட்டையுமா தெரிஞ்சுட்டு எல்லாருக்குமா தெரிஞ்சிச்சு. ஒரு 10,000 போனா யாரும் இந்த குரூப்ல யாரும் 10,000 வைக்க போறதில்ல. நாளைக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய மாலையா கொண்டாந்து நமக்கு போட்டுற போறாங்க. வச்சு தொலைப்போம், இதுக்கு என்ன வேற என்ன பண்றது? போய் தொலையுது, தொலைப்போம், தொலையுது போ.
மணி பெருசா இருக்கலாம், 10,000ங்கிறது இருக்கலாம், ஆனா எண்ணத்துல நான் கீழே போயிட்டேனா இல்லையா? அதத்தான் வள்ளுவரு தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். மார்க்கு யாரு ஆண்டவன் போடுறது அது இருக்கட்டும், தன்னோட நெஞ்சே என்ன சுற்றும், தனியா இருக்கிறப்ப சுற்றுங்கிறதுதான். இப்படி உலகம் முழுதும் ஐயா சொன்ன 31 இதுல இந்த துறையில அதுல எல்லாம் ஒரு வளர்ச்சியை காண நம்மால் இயன்றது. அவர் சொன்ன மாதிரி ஒரு சங்கமா ஆரம்பிச்சு நம்ம மனுவை கொடுப்பதோ அது அவ்வளவு எளிமையானது இல்லைனாலும் அந்த முயற்சியும் ஐயா செய்யட்டும், அதுக்கு நம்ம வாழ்த்துவோம். மற்ற எவ்வகையிலேனும் ஒரு அணில் மண் சுமந்த மாதிரி அகமகிழ்ந்தார் ராமபிரான் சொல்லுவ, நம்மளால இயன்ற அளவுக்கு ஏதோ ஒண்ணு ஒரு தூசி அளவுக்காவது நல்லது செய்து நலமுடன் வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப அருமையான பேச்சு. அந்த இது யூடியூப் ஷேர் பண்ண மாட்டாமாங்க ஐயா? அன்மியூட் பண்ணி ஐயா இப்ப முடிஞ்சதுன்னா அதை ஒரு 4 நிமிஷம் இருக்கையா கோச்சுக்காம அதை முடிஞ்சதுன்னா கேட்டேன். அதுக்காக கேட்டேன். ஓகே. ஷேர் ஆகுதுங்களா எல்லாருக்கும்? எங்கும் அன்பு நிறைக. இந்த மாதம் 10/2/2024 சனிக்கிழமை அன்று கரூரில் உள்ள பள்ளி ஸ்ரீ சங்கரா வித்யாலயாவில் ஹாப்பி கிராண்ட் ஃபாதர்ஸ் டே, தாத்தா பாட்டிகள் நாளா சிறு குழந்தைகளுக்கு கொண்டாடினாங்க. அதில் போய் நாங்களும் எனது துணைவியாரோடு கலந்து கொண்டோம். நகைச்சுவையாக பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். பாட்டு பாடுவது, ஸ்ட்ராவை வைத்து கொண்டு 2 ஸ்ட்ராவை பிடித்து கொண்டு ஒரு பலூன், ஊதப்பட்ட பலூனை கொண்டு போய் துணைவியாரிடம் அவர்களிடம் வைத்திருக்கின்ற ஸ்ட்ராயில் கீழே விழுந்து விடாமல் கொடுப்பது, அவர்கள் கொண்டு சேர்ப்பது, இப்படி பல விளையாட்டுகள் செய்து கொண்டிருந்தார்கள். அதன் அடுத்த ஒரு விளையாட்டாக எதிரிலே துணைவியார் நிற்கிறார், ஒரு 20 அடிக்கு முன்பாக நான் நிற்கிறேன், பின்னால் எங்கள் பேர குழந்தைகள் ஒரு 4-5 அடியில் நிற்கிறார்கள். எங்கள் வாயிலே ஒரு ஸ்ட்ராவை பொருத்தி விட்டார்கள். இந்த அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப சரி நேரத்தை நம்ம சும்மா ஒரு நகைச்சுவையாக இது பண்ணுவோமேனு பக்கத்திலே ஒரு ஐயா நின்று கொண்டிருக்கிறார். அவர் உடல் சற்று பருமனான உடல், பருமனான உயரம். அவர் சிரமப்பட்டு நடக்கிறார். வயதில் என்னை விட மூத்தவர் அவர்கள். அவர் நகைச்சுவையாக இருக்கட்டுமே என்ற எண்ணத்தில் நம்மளிடம் வாயிலே இந்த ஸ்ட்ராவை வைத்திருக்கிறார்களே, என்ன கொடுக்க போகிறார்கள், சர்ப்பத்தை கொடுத்து குடிக்க சொல்ல போகிறார்களோ என்றேன். ஒரு கணம் உங்களுக்கு உங்கள் கற்பனை குதிரையை தட்டிவிட கொடுக்கிறேன், எண்ணி பாருங்கள் என்ன சொல்லி இருப்பார். நீங்களாக கற்பனை பண்ணி கொண்டு சொல்லுங்களேன். அவர் கூறியது இமயம். என்னங்க, நம்ம பேர பிள்ளைங்களுக்காக குட்டிக்கரணம் போட சொன்னாலும் போட வேண்டியதுதானே நம்ம. ஐயோ, நான் அப்படியே அசந்து விட்டேன். அவர் சலித்து கொள்வார், நேரத்தை கருதி, உடல்வாகு கருதி, என்னால் முடியல, என்னங்க இப்படி பண்ணுறாங்க, ஏதோ சலித்து கொள்வார், நெகட்டிவாக ஏதோ பேசுவார் என்ற நிலைகளை தாண்டி, அல்லது நகைச்சுவையாக பேசுவார் என்பதை தாண்டி, பொருள் பொருந்திய நமது பேர குழந்தைகளுக்காக நம் உடல் எப்படி இருந்தாலும் குட்டிக்கரணம் கூட போடலாமே என்றார். எண்ணி பாருங்கள். என்னால் தாங்க முடியாமல் உண்மை நிகழ்ச்சி ஆசிரியை அவர்களை அழைத்து, அவர்கள் ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருந்தவர்களை அழைத்து, நான் ஐயா இப்படி கூறினார் என்று மகிழ்ச்சியில் அவரிடமும் பகிர்ந்து கொண்டேன். அவர்களும் சந்தோஷப்பட்டு சிரித்து அவர்களுக்கு நன்றி கூறி சென்றார்கள். என்ன ஒரு நிலை பாருங்கள். அன்பின், இதைத்தான் வள்ளுவர் அவர்கள் கூறுகின்றார்கள் 80வது குறளிலே, அன்பின் வலியது உயிர்நிலை அகதிலார் என்புதோல் போர்த்த உடம்பு. இந்த அன்பு இல்லைன்னா சும்மா வெறும்
உடம்புல எலும்பும் தோலும் இருக்கிற உடம்பு. இது எங்கே அப்படியே பொருந்துது பாருங்க. அன்பு தான் உயிர்நிலை. உயிர்நிலை அப்படின்னு அவர் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உயிர்நிலை நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம். உயிர்நிலை அன்பு தான் உயர்நிலை, உயர்ந்த நிலை. இமயத்துக்கு அவர் போயிட்டாரே தான் பேர குழந்தைகளுக்காக இதை செய்யலாம் என்று. எனவே நாமும் எங்கெல்லாம் அன்பு செலுத்த முடியுமோ அங்கெல்லாம் அன்பு செலுத்தி நிறைவாழ்வு வாழ்வோமாக. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. நன்றி வீரசேகரன் ஐயா. அருமையான ஒரு உங்களோட உரை, அதை தொடர்ந்து யூடியூப்ல இருந்த உங்களுடைய ஒரு பதிவு, ரெண்டுமே மிக இந்த தலைப்புக்கு வலு சேர்த்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பற்றியும் பேட்ரியட்டிசம் பற்றியும் பல அந்த வாய்ஸ் மாடுலேஷன். நீங்கள் ஒரு பேசிக்கலாக நாடக நடிகர் அப்படிங்கிறதுனால நிறைய வாய்ஸ் மாடுலேஷனோட பல குரல்களில் நிறைய செய்தி, எல்லாருக்கும் பயனுள்ள செய்தி கொடுத்து சென்றிருக்கிறீர்கள். ரொம்ப நிறைவான ஒரு தருணம். இந்த தருணத்தில் இன்றைய பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது நம்ம தளத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு ஃபீட்பேக் செஷன் போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து உலகில் பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, குழந்தை பேர் வேண்டுவோர் அது கிடைக்க ஒரு பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, உடல் நலம், மனநலம் அனைவரும் பெற்று வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் கூறி ஃபீட்பேக் செஷனுக்கு செல்கிறோம். எப்பவும் போல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெகநாத் சார். காலை வணக்கம். வீரசேகரன் ஐயாவுக்கு வணக்கம். சிறந்த பேச்சு. இவ்வளவு நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருந்தது. நிறைய நாட்கள்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்ன, பேட்ரியாட்டிசம்னா என்னன்றதுக்கு அந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டா ஒரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை கார்லேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயா சொல்லும் பொழுது அதை ஒரு புத்தரோட காட்சியிலேருந்து ஆரம்பித்து, அசோகர் புத்தர் காட்சியிலேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் நிறைய நடைமுறையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக அவர் காட்சிப்படுத்தி அதை அவருமே நடித்து காட்டி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் பேட்ரியாட்டிசம் ரெண்டுத்தையுமே ஒரு நாடக பாணியில் சிறப்பாக சொன்னார். அதாவது அவர் குழந்தைகளுக்காக விளையாடுறது, விளையாட்டு கருப்பையிலேருந்து தொடங்கிடுறதை அவர் சொன்ன விதம் நல்லா இருந்தது. குழந்தைகளுக்காக தன்னோட ஒரு என்ன சொல்றது, தாத்தா பாட்டிகள்லாம் விளையாட்டு காட்டுறது, அதெல்லாமே ஒரு அதாவது வெறும் இந்த எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இல்லாம ஒரு வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விளையாட்டும் நாட்டுப்பற்றோடும் இருந்தா எப்படி சிறப்பா வாழ முடியும், எல்லாரும் அரவணைத்து ஒன்றாக சேர முடியும், இலக்கை அடைகிறது தான் முக்கியம் அப்படின்றதையும் சிறப்பா சொன்னாரு. இலக்குன்றது என்னன்னா நல்ல வாழ்வு. அதற்கு திருக்குறள்ல இருந்து நிறைய எடுத்துக்காட்டுகளை எடுத்து சொல்லி அவர் இலக்கை அடைகிறது தான் முக்கியத்துவமா சொல்லி சொன்னாரு. ரொம்ப நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஜெகநாத் சார். 1330 குரலையும் அதோட எதை பத்தி பேசினாலும் அந்த நம்பரோட சொல்ற ஒரு திறன் வாய்ந்த நண்பர் வீரசேகரன் சார். அவருடைய இதுக்கு அருமையான ஒரு ஃபீட்பேக், நல்ல அப்சர்வேஷனோட கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சரவணன் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். ரொம்ப அருமை சார். திடீர்னு எனக்கு பராசக்தி படம் பார்த்த மாதிரி தோணுச்சு ஆரம்பத்துல. ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப அதே மாதிரி இந்த கரூர்ல உங்க பேர குழந்தைகளுக்காக போனது ரொம்ப சிறப்பு சார். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப அருமை. வாய்ப்புக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார். அருமையான எதுவும் சொன்னீங்க. அந்த இன்னொரு முதியவருடைய அவர் சொன்னதையும் எடுத்துக்காட்டி அவையில சொல்லி அவருக்கும் பேர் வாங்கி கொடுத்த விஷயமும் ரொம்ப அருமையா இருந்தது சாருடைய ஸ்பீச்ல. அருணகிரி சார், நீங்க பேசலாம். குட் மார்னிங் நட்புலாரி. குட் மார்னிங் வீரசேகரன் சார். தந்தை பெரியார் அவர்கள் 100 மேடை பேச்சு எம் ஆர் ராதாவுடைய ஒரு நாடகம் நிகழ்த்தி காட்டுது அப்படின்னு சொல்லுவாரு. முதல்ல
லாகின் பண்ணப்ப சரியா தான் லாகின் பண்ணியிருக்குமான்னு கூட டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா சாரோட அந்த வாய்ஸ் மாடுலேஷன் வந்து அவ்வளோ சூப்பரா கொண்டு போனாங்க. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக மகாசக்தி. ஸோ அதுலேருந்து அந்த அசோகா கலிங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து அவருடைய அந்த பேர குழந்தைக்காக ஸ்கூலில் போய் பண்ண விஷயங்கள் எல்லாமே எக்ஸலன்ட் சார். இந்த இதுதான் வந்து மாஸ்டரி. 25 days இல்லை, 26 days மாஸ்டரி என்னென்னா அது இன்னைக்கு தான். ஸோ அது எல்லாராலையும் முடியாது. அது வந்து எவ்ரி ஒன் இஸ் யூனிக். அதில் நீங்கள் தான் மாஸ்டர், அந்த எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஒரு ஷோ மாதிரி இருந்தது. இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் இல்லை, இது ஒரு ஷோ பார்த்த மாதிரியே இருந்தது. வாழ்த்துக்கள் சார், வாய்ப்புக்கு நன்றி. குட் மார்னிங் நாட்வரி, ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ அருணகிரி சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி ஒரு ட்ராமா பார்த்த ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு நல்லா ஒரு இது பண்ணாங்க, பெர்ஃபார்ம் பண்ணாரு. வெங்கட்ராமன் சார். நற்புலரி வணக்கம் சார். இன்றைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. அதுல முக்கியமா இன்னைக்கு பார்க்கும்போது அந்த நிலவு பாட்டு அப்படின்றது, நிலாவை பார்த்து பாட்டு கதை சொன்ன கதை நம்மளுடைய குழந்தை பருவத்திற்கே அழைத்து செல்வது போன்று இருந்தது. அதுக்கு வந்து ஒரு பாட்டு பாடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு என்னன்னா, உடனே ஸ்ட்ரைக்கானது ஒண்ணுன்னா, நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டு மூங்கில் காட்டு மூங்கில் காட்டு நாளும் யோசித்தேன். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு நமக்கு அதுல இருந்து ஆரம்பிச்ச விதம் ரொம்ப அருமையா இருந்தது. பல புத்தகங்கள், பல குரல்கள், பல இதுல திறமைகள்லாம் இன்னைக்கு எழுந்த இது இன்னைக்கு நமக்கு ஏன் வந்து வாழும் காரணம் இல்லை அப்படின்னா, அப்படின்றதெல்லாம் சுத்தத்தான் சொல்றாங்க. எனக்கு அவ்வளவுதான் தெரியல. ஆனா நம்மளுடைய வாழும் காரணம் வந்து எனக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சதான் நான் ஃபீல் பண்ணேன் சார். ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய விஷயங்களை கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள் சார். அடிக்கடி உங்க வார்த்தையோ உங்களுக்கு சுற்றி சொல்றதோ இதுவே பலம் பெரிய வார்த்தைகள். அடிக்கடி வாருங்கள், அமுதங்களுக்கு அள்ளி தாருங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்து. நன்றி. இன்றைக்கு நிறைய இன்ட்ராக்டிவா, நிறைய கொஸ்டின் நிறைய கேள்விகளோட இன்ட்ராக்டிவாகவும் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபீட்பேக்காக கொடுத்தீங்க. தேங்க்யூ. லோகநாதன் ஐயா, வாங்க ஐயா. அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். தம்பி ஈரசேகர் சார், இன்னைக்கு ரொம்ப அருமையா ட்ராமா மாதிரி தான் இருந்தது. எல்லாமே பார்க்கறதுக்கு நம்ம பராசக்தி படத்துல வர வசனம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அன்பு பற்றி ரொம்ப அழுத்தமான பேச்சா இருந்தது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பு முறியர் பிறர்க்கு, எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கான அவருக்கு கோடி நன்றி. தினம் வராரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ரொம்ப இந்த வயதில் இந்த சிறு வயதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதுதான் எல்லாரும் கத்துக்கணும். ஒரு பாடல், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதன் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே ஜீவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பு இதயமாக வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். நன்றி ஐயா. ரமேஷ் சார் அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி லோகநாதன் ஐயா. ஆக்சுவலி எம்ஜிஆர் பாட்டுல வந்து குறிப்பிட்ட ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. ரொம்ப அர்த்தம் பொருந்திய ஒரு பாட்டு, அருமையா இருக்கும். அதை சுட்டி காமிச்சிங்க. பட் தம்பி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை பார்க்கறதுக்கு அக்கா இல்லை அப்படிங்கிற ஒரு குறை தான் நமக்கு. சிவசங்கரி மேடம், நீங்க பேசலாம். தேங்க்யூ சார். அன்பு தலைமை உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். வீரசேகரன் சார், வெற்றி தான் இன்னைக்கு. செமையா இருந்துச்சு செஷன். காலையிலேயே மிமிக்ரி எல்லாம் பண்ணி எங்களுக்கு அப்படியே நாட்டுப்பற்றையே வர வச்சு கடைசியில் அன்பு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிங்க. அருமையாக இருந்துச்சு செஷன். நிலாவை கூப்பிட்டு அந்த சோறு ஊட்டுற கதையாகட்டும், அப்புறம் குழந்தை வயிற்றுலே எட்டி உதச்சி விளையாட்டை காமிக்குதுன்னு சொன்ன விதம் ஆகட்டும், எல்லாமே அருமையாக இருந்துச்சு சார். செஷனே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதான் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு நாடகம் பார்த்த ஃபீல் கிடைச்சிது. சாரோட இவ்வளோ திறமைகள் இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்குறேன். அப்பப்போ லைட்டாக பார்க்குறோம் ஃபீட்பேக்கில், பட் இன்னைக்கு தான் ஃபுல்லாக பார்த்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு
சார். செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெஸ்ட் மோட்டிவேட்டர் வேற நீங்க. நீங்க இன்ட்ரோவேட், எக்ஸ்ட்ரோவேட்னு பேசி என்னையும் பேச வச்சீங்க. ஸோ நல்ல மோட்டிவேட்டரும் கூட சார சொல்லலாம். வாழ்த்துக்கள் சார். நீடோழி வாழ்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அடிக்கடி வாருங்கள். அமுத ஊற்றை தாருங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவசங்கர் மேடம், அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. இன்னும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அவரு. இன்னும் போக போக நிறைய பார்க்கலாம். அடுத்த தம்பி வாங்க, மில்டன் சார். அனைவருக்கும் நற்பதி வணக்கம். எப்போதும் போல நம்முடைய அண்ணன் ரொம்ப சிறப்பு. அதாவது வந்து உலகமே நாடக மேடை, அதாவது வேர்ல்ட் இஸ் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் சொல்றாரு. நாடகமே இன்ப உலகம் சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அதே தான் வந்து நாடகத்தால் என்னை நடத்துகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சொல்றாரு. இன்றைக்கு வந்து நம்ம வீரசாகர் சார் வந்து இன்னைக்கு வந்து இது வரைக்கும் பேசினது, இது கருத்துக்களை சொன்னது, இப்ப மற்ற நம்ம எல்லாருமே சொன்னது, அதெல்லாம் ஒரு பக்கம். இது சார் ஒரு இப்ப நிறைய பேர் சொன்னாங்க, இந்த பராசக்தி படம் இல்லாது ராஜாராணியில வர கலைஞர் எழுதின வசனம், சாம்ராட் அசோகன் ஒரு குறு அது 2-3 இது வருது. அதுல அந்த ஸ்கிரிப்ட் மாதிரி வரும். அதுல இது ஒன்று நம்ம இவர் சொன்ன மாதிரி, அருணகிரி சொன்ன மாதிரி, இன்னைக்கு வந்து வழக்கமா அருணகிரி சார் வரும்போது புத்த பிரிசி வருவாரு, புத்தம் சரணம்லாம் வரும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இப்போ சார் வரும்போது புத்த பிரிசி வந்திருக்காரு, யுத்தம் வந்திருக்கு, அப்புறம் வந்து குழந்தைகள் வந்திருக்காங்க, தாத்தா பாட்டி வந்திருக்காங்க. எல்லாரையும் ஒரே சமத்துல கொண்டு வந்து, அதே நேரத்துல வந்து என்ன சொல்றது, அந்த இன்டைரக்டா அவர் குறியீடா சொல்றாரு, மெட்டாஃபரா சொல்றாரு. அதாவது வந்து இட் இஸ் நாட் அந்த அந்த இடத்துல வந்து எப்படி அதோட லிங்க் பண்ணி பார்க்கும்போது வாழ்க்கையே ஒரு யுத்தம் தான். நாடுகள் இது ஒன்று கொண்டு யுத்தம் செய்யுது. அதாவது அந்த மாதிரி, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்றான், அவன் கை கூட கொடுக்க மாட்டேங்கிறான், அப்புறம் வந்து கப்பு கூட வாங்க மாட்டேங்கிறான், விளையாடுறான் ஆனா கப்பு வாங்க மாட்டேங்கிறான். ஸோ இப்படி பார்த்தா எல்லாமே யுத்தம், அதுல சமாதானம் தேவை. ஸோ எல்லா இடங்கள்லையும் சமாதானம் தேவைன்றது அந்த குறியீடை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதாவது வந்து குடும்பத்திலையும் அது மாதிரி இல்லை, குடும்பத்திலையும் இருக்கணும் அப்படின்றதையும் சுட்டி காட்டுறாரு. தாத்தா பாட்டிகள் நடுவில் சமாதானம் வருது, அதை வந்து பயன்படுத்திக்கணும்ன்ற சொல்ல நிலாவில் ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து இன்றைக்கு வந்து அவருடைய நிலாவில் ஆரம்பித்த ஐயாவுடைய நாடக உலா வந்து என்ன சொல்றது, நம்முடைய நட்பு நிலையில வந்து ஒரு நடுப்பு சக்கரவர்த்தியாக ஒரு ரமேஷ் சார் சொன்னது போல அவருடைய ஒரே ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா, இலக்க நோக்கி போனோம் பத்தி சொன்னாரு. சந்தோஷம், மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது அவருடைய சந்தோஷமா நினைக்கிறது. சலங்கி ஒலி என்ற படத்துல வந்து ஒரே ஒரு வசனம் வரும், அந்த இது சின்ன கார்டு மாதிரி ஸ்லோகன் மாதிரி ஒரு வச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று திருப்புவார் கமல். அப்போ வந்து இது பாரு அப்படின்னு, என்னன்னா என்னுடைய இலக்கு என்ன அப்படின்றது, சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி. அந்த இலக்கை கொண்டவர் நம்முடைய வீரசேகரையா. இந்த இலக்கை தொடர்ந்து அடியனுக்கும் எல்லோருக்கும் ரமேஷ் மூலமாகவும் மற்றவங்களும் தந்து அந்த இலக்கை இன்னும் வளர்த்து அவரும் சந்தோஷமாக இருந்து பல ஆண்டுகள் நம்ம லோகநாதன் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் வந்து சின்ன பசங்க மாதிரி தான் நினைக்கிறோம். ஸோ அந்த மறுபடியும் சின்ன பசங்க எங்களை மாத்திட்டீங்க, நன்றி வணக்கம். ஒரு குறும்படம் பார்த்த போல இருந்தது ஐயா. நாங்க நட்புரை எல்லாம் சேர்ந்து அருணகிரி சார் தலைமையில அவர் வந்து ஒரு குறும்படம் எடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டிருந்தாரு. அது வந்து நீங்க வந்து ஒரு அதாவது நீங்க மட்டுமே தனியா நடிச்சு கூட இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் we can do something, we can do some script. Thank you so much. நன்றி மில்டன் சார். ஒரு பெரிய தலைவரோட சிறப்பு என்னன்னா, எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. பெரிய அசோசியேஷன் தொழிற்சங்க லீடர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் ஸ்பெல் பண்ணி ஒரு விஷயம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெருந்தலைவர் நம்ம மில்டன் ராஜேஸ்வருடைய ஸ்பீச் இருக்கும் எப்பவுமே. ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. குறும்படம் என்ன நற்பலகள் நினைச்சா பெரும்படமே எடுக்கலாம். தேங்க்யூ. அடுத்து நம்ம கதை சொல்லி முத்துலட்சுமி மேடம் வாங்க. ஒரு அருமையான ஒரு கதையை சொல்லி அவரோட யூடியூப் சேனல் போய் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க மேடம், நீங்க ஃபீட்பேக். அனைவருக்கும் நற்புலரியின் காலை வணக்கம். வீரசேகரன் சார் கலக்கிட்டீங்க. என்ன சொல்றது, என்ன அந்த லாஸ்டா உங்க மொத்த டாபிக்கோட இதையும் லாஸ்ட் லைன்ல கரெக்டா சொல்லிட்டீங்க.
அந்த முதியவர் வந்து நம்ம பேர பசங்களுக்காக குட்டிக்கரணை கூட போடலாம் அப்படின்னு சொன்ன இதுல எந்த வயதுலயும் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து எப்படி காமிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கரெக்டா பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டீங்க. அது அவங்க சொன்னப்போ அவருடைய முகத்துல எவ்வளவு ஒரு பூரிப்பு இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க சொன்ன அந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல எங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது சார். வெரி நைஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த உங்களுடைய அந்த இது சார், ஃபர்ஸ்ட் இந்த செஷன் அட்டன் பண்ணப்போ எனக்கு மொதல் நாள் வந்து நீங்க சொன்னதை வந்து நான் சரியா கிரகிச்சிக்கல. அந்த எப்பவும் சொல்வீங்கல்ல, அன்பு தழுவிய சோதரர்கால் சோதரிக்கால், ஃபர்ஸ்ட் டைம் அந்த அந்த சின்டாக்ஸா அது என்ன சொல்றது சார், உங்களுடைய பிராண்ட் இது, அதை நான் அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறதுக்காகவே நெக்ஸ்ட் டே ஜாயின் பண்ணேன். அதுக்கும் அடுத்த நாள் இன்னும் நல்லா கேட்கறதுக்காக 3வது நாள் ஜாயின் பண்ணேன் சார். அதுல இருந்து தினமும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த முதல்ல அந்த வேர்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்தா நான் அதை கத்துக்கிட்டேன். அது சொல்லும் போது அந்த உண்மையிலேயே அதை எவ்வளவு அன்போடு சொல்றீங்க, இந்த குழுவுல இருக்க எல்லாரையும் எப்படி வந்து ஒரு உறவா நினைச்சு எவ்வளவு அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படிங்கறது வந்து உங்களுடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், அந்த வேர்ட் செலக்ஷன் எல்லாமே வந்து காட்டுது. ஸோ அதை ரொம்ப அருமையான வார்த்தைகள் சார். அது வந்து தினம் வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க மில்டன் சார் சொன்ன மாதிரி நான் அதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா மில்டன் சார் சொல்லிட்டாங்க. ஒரு நாள் வந்து இப்போ வீரா சாரும் அவங்க ஒரு சிறந்த நாடக கலைஞர் சொல்றாங்க, அதே மாதிரி ரமேஷ் சாரும் அப்படிதான். அதனால நீங்க எல்லாரும் யாரெல்லாம் இந்த ஸ்கில்ஸ்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் நம்ம நட்புலரியில ஒரு சின்ன ஆக்ட் மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சார். உங்களுடைய எல்லாருடைய நடிப்பு திறனையும் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. வேறு யாராவது தளத்தில் இருக்கிறீர்களா? வெங்கட்ராமன் சார் திருப்பி கைவிட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேசுங்க சார். நன்றி சார். சார், அதாவது நீங்க வந்து முத்துலட்சுமி மேடம் வந்து ஒரு கதை சொல்ல சொன்னீங்க. அவர் வந்து ஒரு இன்னைக்கு வயது மூப்பின் காரணமாக நான் மறந்த விஷயம். ஆனா ரொம்ப அழகா வந்து இல்லையா தன்னோட வயதை மறைத்து வந்து இல்ல தன்னுடைய வாலிபத்தை கூட்டி காட்டின அந்த சாருக்காக ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு கதை. அந்த 10,000 ரூபாய் கதையை பத்தி பேசும்போது ரொம்ப அருமையான நான் கேட்ட ஒரு விஷயம். இது வந்து டாக்டர் வெங்கடேஷ் அப்படின்றவர் உபன்யாசகர் வந்து சொன்ன ஒரு கதை. அதை இங்க நினைவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரு, ஒரு தஞ்சாவூர் மார்க்கெட்ல புடலங்காய் வித்துக்கிட்டு இருந்தாராம். அவரோட முற்புறத்துல இருந்ததுனால. ஆனா ஒரு வயதான ஒருத்தருக்கு எப்பவுமே ஒரு புடலங்காய், தினமும் ஒரு புடலங்காயை இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாராம். அவர் இறந்து போயிட்டாரு. அந்த வியாபாரி இறந்து போறாரு. திருப்பி அடுத்த மறுஜென்மம் எடுக்கிறாரு. இது கதை தான், மறுஜென்மம் இருக்கா இல்லையான்ற அந்த விவாதத்துக்கு நான் அந்த டிஸ்கிளைமர் சொல்லக்கூடிய முதல்ல வச்சுட்டே நான் ஆரம்பிக்கிறேன். அந்த மறுபிறப்பு எடுக்கிறாரு. ஆனா அவரு பெரிய ராஜாவா இருக்காரு. அப்ப அந்த ராஜாவா இருக்கிறவரு தன்னுடைய முற்பிறப்பு எப்படி இருக்குன்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில இவங்கள்ட்ட கூப்பிட்டு அந்த ஊர் ஜோசிய தலை சிறந்த ஜோசியர்கள் அவர்கள கூப்பிட்டு கேட்கும் போது அவங்க சொன்னாங்களாம், கண்டிப்பாக நீங்க வந்து போன ஜென்மத்துல இந்த மாதிரி ஒரு கடையில ஒரு வியாபாரியா இருந்து டெய்லி வந்து புடலங்காய் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு. இப்ப இந்த ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, திருப்பி அந்த ஊர்ல இருக்கிற வயதான இருக்கிறவங்க எல்லாம் யாரெல்லாம் வீடு இல்லையோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு டெய்லி ஒரு புடலங்காய் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த ராஜாவும் மறிக்கக்கூடிய ஒரு காலம் வந்தது. மறந்தார், இறந்தார். அப்புறம் மறித்தார், இறந்தார். அடுத்த ஜென்மத்துல அவர் என்ன தன்னை நினைச்சுட்டாரு, தான் எப்பவுமே ராஜாவா பறப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அடுத்த ஜென்மத்துல அவரு சென்னையில கோயம்பேடுல புடலங்காய் மொத்த வியாபாரியா பிறந்தாரு அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு அழகான ஒரு உதாரணத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது சார். இந்த கதை எனக்கு அந்த நேரத்துல ஞாபகம் வந்தது. ஏறி வச்சிருந்தேன். அதுக்குள்ள என்னுடைய பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. என்னோட பேட்டரி இல்ல, ஏன்னா உங்கள்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் எங்க பேட்டரி எப்படி டவுன் ஆகும், எங்க எலக்ட்ரானிக் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு சார். அதனால தொடர்ந்து பேச முடியாத ஒரு நன்றி சார். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். அருமையான ஒரு கதை, சூப்பரா இருந்தது. நல்ல ஓமி அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். தேங்க்யூ சார் வெங்கட்ராமன் சார் கதை சொன்னதுக்கு. அதுக்கப்புறம் வீரராகவன் சாருக்கு இன்னும் ஒரே ஒரு லைன் சொல்ல மறந்துட்டேன். அவங்களோட பிராண்ட் வீரசேகரன் சார். வீரசேகரன் சாருக்கு அவங்களோட ஒரு பிராண்ட் கோட் சார், அடிக்கடி வாருங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் மாதிரி அனுதினமும் வாருங்கள் அமுத ஊற்றை தாருங்கள். உங்களோட கோட்ஸ் உங்களுக்கே சொல்லிட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஒரே ஒரு பிரிவிலேஜ் சார், இந்த அமுத ஊற்றுன்றாங்க. ஆனா நம்ம ஊர்லயே, நம்ம இந்திய தேசத்திலேயே வந்து இந்த அமிர்தம் வந்து ஒரு சொட்டு விழுந்த ஒரு இடம் இருக்கான்.
அதைத்தான் நம்ம இன்னைக்கு நம்ம பெரிய இதுல சொல்றோம் அமிர்த்சர் அப்படின்னு சொல்றோம். அந்த இதுல ஒரு சொட்டு விழுந்ததாகவும் கருடன் எடுத்து போகும்போது அந்த இடத்துல விழுந்ததாகவும் அமிர்தம் விழுந்த இடம்ன்றாங்க. அப்ப நமக்கு இங்க அள்ளி ஊத்தி தாங்க சார்ன்றது ரொம்ப அருமையான விஷயம் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இன்னைக்கு அன்பை பத்தி வீரசேகரன் சார் பேசினாரு. நம்ம நற்புலரி இந்த அன்பு என்றும் தொடரணும் அப்படின்ற ஒரு ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்து சிவகணி மேடம் நீங்க பேசலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சார் செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. நிறைய மறந்த விஷயங்களை நினைவூட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக கொண்டு போனீங்க. நம்ம வந்து காலையில் தூங்குறவங்களெல்லாம் எழுப்பி விடுற குரல் அப்படின்னு சொல்றது வீரா சாரோட குரல் தான். சும்மா எந்திரிக்காம தூங்கிட்டே கேட்டுட்டு இருப்பாங்கல்ல ஒரு சிலர், அவங்களையும் எழுப்பி விடுற குரல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஆக்டிங் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது சார். சூப்பரா பண்ணீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி முத்தாய்ப்பா இன்னைக்கு மகுடம் சூட்டின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சார் உங்களுக்கான ஒரு கவிதை. நிலவில் தொடங்கி நினைவில் நின்றிட, நிலவில் தொடங்கி நினைவில் நின்றிட, நீங்கா உலகை நிறைவாய் கையில். பல்வேறு குரலில் பல்வேறு கருத்தை பகிர்ந்த நிகழ்வும் பரிசே இன்று. பல்வேறு குரலில் பல்வேறு கருத்தை பகிர்ந்த நிகழ்வும் பரிசே இன்று. சிலரது வாழ்வை சிந்தனை ஏற்றிட, சிலரது வாழ்வை சிந்தனையை ஏற்றிட, சிறப்பாய் நகர்த்தி சீராய் முயல்வோம், சிறப்பாய் நகர்த்தி சீராய் முயல்வோம். உளமாற அன்பை உயர்வாய் கொடுத்தால், உளமாற அன்பை உயர்வாய் கொடுத்தால், உள்ளமும் நிறைந்தே உலகம் உய்யும், உள்ளமும் நிறைந்தே உலகம் உய்யும். பயனாய் வாழ்வை பயணம் செய்ய, பயனாய் வாழ்வை பயணம் செய்ய, பண்பை கொண்டே உலகை படைப்போம், பண்பை கொண்டே உலகை படைப்போம். ரொம்ப நன்றிங்க ரமேஷ் சார். தேங்க்யூ மேடம். அருமையான ஒரு கவிதை போட்டுருங்க. எப்பவுமே வீரசேகரன் சார் ஸ்பெஷல் தான், அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கவிதை போட்டுருக்குறாங்க. தேங்க்யூ. இன்னைக்கு ஆக்சுவலி என்ன வீரசேகரன் சார் ஸ்பெஷல்னா எனக்கு நான் இன்னைக்குலாம் 2:30 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துச்சு. முடிச்சு திருப்பி பரண்டு படுத்தா தூக்கம் வரல. சரி, அப்புறம் எடுந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு என்னோட ப்ரோக்ராம் இருக்கு, புக் ரிவ்யூ இருக்கு, என்னோட ஸ்டேட்டஸ்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி உட்காந்துட்டு அது பிறகு அப்படியே நற்புலி செக்ஷன் வந்துட்டேன். அதனால வீரசேகரன் சார் ஒரு நண்பர்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விழிப்புணர்வு டக்குன்னு வந்துடுச்சு. ஸோ அதை இந்த நேரத்தில் ஒரு பகிர்ந்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு அருமையான ஒரு செஷன், அறுசுவை கலந்து ஒரு செஷன் கொடுத்த வீரசேகரன் ஐயாவுக்கு ஒரு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். இன்று இணையத்தில் இணைஞ்சு அருமையாக கலந்து கொண்டு ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் ஒரு நன்றியும் தெரிவித்து, மெசேஜஸில் சேகர் நாமக்கல் சார் வீரசேகரன் ஐயாவிற்கு வணக்கம், தன்னையே தலைப்பாக பாவித்து விளக்கம் அளித்துள்ளார் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. சண்முக வீரமணி சார் அருமை, எக்ஸலன்ட் செஷன் பிரதர், வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்காரு. முத்துலேஷ் மேடம், எக்ஸலன்ட் செஷன் பை வீரசேகரன் சார் வித் இஸ் roaring voice of lion mixed with love and humanity, waiting for a live drama in Narpulari from Veera sir, Ramesh sir, etc. அப்படின்னு போட்டுருக்காங்க. தேங்க்யூ, பண்ணிடுவோம். வீட்டில் காலையில் அமைதியான இடத்துல இதை ஸ்லோவாக வச்சு கேட்டுட்டு இருப்போம். வீரசேகரன் சார் ஃபீட்பேக் அப்படின்னு ஒன்று ஓடி போய் எல்லாம் வால்யூமை குறைச்சிருவோம். ஏன்னா எல்லாரையும் எழுப்பி விட்டுருவார் தூங்குறவங்க எல்லாம். அந்த அளவுக்கு கர்ஜனையான ஒரு வாய்ஸ் அவருக்கு. அருமை. அவருடைய வாய்ஸுக்கும் லைன் மாதிரி இருந்தாலும் அவர் மிக அழகாக அன்பான ஒரு பர்சன், மென்மையான ஒரு பர்சன்கிற ஒரு விஷயத்தையும் இங்கு தெரிவித்து, இன்று வேலை நிமித்த காரணமாக இணைய முடியாதவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நாளை இதே தலைப்பு. ஐயா ஒரே ஒரு நிமிடம் ஏற்புரை ஐயா. ஆஹா, மறந்துட்டேன் பார்த்தீங்களா. வேறு ஒரு ஆளுமுடன் சந்திப்பதற்கு முன்னால ஏற்புரை. எல்லாரையும் நம்ம எல்லாம் அன்பா பேச பேச இந்த ஏற்புரைங்கிற மேட்டரையே மறந்துட்டேன். நன்றி. இதுதான் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்கிறது. நம்ம விட்டா கூட கொடுப்பா, எங்க போற வா அப்படின்னு. ஏற்புரை வாங்க ஐயா. இறைவனிடம் கையேந்துகிறேன்.
இந்த அன்பு உள்ளங்கள், எங்கள் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அவர்கள் தருகின்ற ஒருவருக்கு ஒருவர் கொள்ளுகின்ற அன்பை எனக்கு அது போன்று கிடைக்கின்ற அன்புக்கு நான் ஈடாக எதை தரப்போகிறேன் என்பதால் இறைவா, நீ அவர்களுக்கு எல்லோருக்கும் எல்லாமும் தா, எங்கள் அனைவருக்கும் எல்லாமும் தா என்ற வேண்டுதலோடு இன்னைக்கு ஏற்புரையில வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் சொன்னதுல அண்ணன்னு சொல்லிட்டு சாருன்னு சொன்னாங்க ஒருத்தவங்க, தம்பின்னு சொல்லிட்டு சாருன்னு அந்த வார்த்தை வந்து, அந்த சார் இல்லாம நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி தான். அந்த உறவே போதும், அதை விட வேற எதுவுமே இல்லை. அதனால ஐயா சொன்ன மாதிரி எனக்காக நீங்க வேண்டுகிறது, எனக்கு 1330 குறளும் தெரியும், ஒன்னும் இல்ல, ஒரு 50 குறள் கூட தேராது. எனக்கு தெரிந்த எண்ணிக்கையோடு தெரிந்த குறள் ஒரு 50 குறள் போல, அந்த அளவை விட கீழே தான் இருக்கும். அதனால எனக்கு ஆசையும் அதுல இல்ல. 1330 குறளையும் ஒரு பாடல் மாதிரி பார்த்துக்கிட்டே பாடணுங்கிற ஒரு பேராவா இருக்கு. இறைவன் உங்கள் அனைவரும் அன்போடு அந்த இறைவன் எனக்கு வழங்கட்டும். உங்களோட அன்போடு. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தின் நன்றி. நன்றி. நன்றிங்கய்யா. கண்டிப்பா அது நடக்கும். ரொம்ப தூரத்துல இல்லை, சீக்கிரம் முடியும். ஸோ ஏற்புரை கொடுக்காம கடந்து போனதுக்கு ஒரு வருத்தம் தெரிவித்து, நாளை இதே தலைப்பில் மீண்டும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ரமேஷ், நெய்வேலி ரமேஷ். நன்றி, வணக்கம்.